வணக்கம். வாட்டர் டிவினர் மாஸ் பேசுகிறேன். ஸோ போர்வெல் அமைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய 5 விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, கணக்கு இல்லாமல் போர் போடாதீங்க. இவ்வளோ போர் போடணும், இத்தனை அடி போடணும், இவ்வளோ கேசிங் பைப்பு வருது, இந்த கேசிங் பைப்புக்கு இவ்வளோ காஸ்ட் இருக்குது, இத்தனை அடி போட்டால் இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ற எந்த ஒரு கணக்குமே இல்லாமல் போர் போடாதீங்க. சரிங்களா? ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, மழை காலத்தில் மழை பெஞ்சு ரொம்ப தேங்கி நிற்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பள்ளமான இடங்களில் நீங்கள் போர்வெல் அமைக்கக்கூடாது. ஸோ அப்படி அமைச்சிங்கனாலும் அந்த மழை நீர் எல்லாமே சாக்கடை தண்ணி எல்லாம் கலந்து அதில் போய் நிற்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல உள்ளே இறங்கும் பொழுது தண்ணியை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ 3வது என்ன அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தட், தேங்காய் குச்சி, எல்ராடு இல்லை பெண்டுலம், இதை மட்டும் நம்பி போர் போடாதீங்க. ஸோ இதை மட்டும் நம்பி போட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இந்த எதுவுமே அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் நம்பி போடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ 4வது செப்டிக் டேங்க். உங்கள் வீட்டில் செப்டிக் டேங்க் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் போர்வெல் கண்டிப்பாக போடாதீங்க. ஏன்னா அது கண்டாமினேஷன் ஆயிரும். நம்ம தண்ணியில் குடிநீரில் கலந்து அது குடிக்க எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அந்த தண்ணியை. ஸோ அதனால் அந்த இடத்துல கண்டிப்பாக போடக்கூடாது. 5வது என்ன அப்படின்னா, சரியான ஆப்ரேட்டர் இருக்கணும். ஒரு போர் போடுறோம் அப்படின்னா கரெக்டாக அவங்க ட்ரில்லு கரெக்டாக நேராக போகிறது மாதிரி கரெக்டாக அவங்க ரஷம் மட்டம் பார்த்து கரெக்டான முறையில் ட்ரில்லர் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கரெக்டான ப்ரொசீஜர் தெரிஞ்ச ஆப்ரேட்டர் இருக்கணும். ஸோ இந்த 5 விஷயங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சரியான இடம், சரியான ஆப்ரேட்டர், சரியான அந்த லோக்கல் ஏரியா ஜியாலஜி தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய போர் வெற்றி அடைகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.